இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் செய்யறது ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப குவிக்காகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 4 தக்காளி பழத்தை ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் தக்காளியில் எந்த தண்ணியும் சேர்க்கல. தக்காளியில் இருக்க தண்ணி மட்டும்தான். தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இதில் கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தொக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சாதமும் தொக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட முட்டை மட்டும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும்.